بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول ஒரு படையை தயார் செய்து சைஃபுல் பஹர் இடத்துக்கு அனுப்பினாங்க. ஏன் அனுப்பினாங்கண்டா, ஷாம் நாட்டிலிருந்து சிரியா நாட்டிலிருந்து 300 பேர் கொண்ட வியாபார படம் மக்காவை நோக்கி வந்துகிட்டு இருந்தீங்க. இந்த படைய வழியில மறைச்சு எதிர்கொண்டு சஹாபாக்கள் முஸ்லிம்களை பத்திய ஒரு பயத்தை உண்டாக்குது. இத ரெண்டு அடிப்படை மையமா வச்சுதான் அந்த தாக்குதலுக்கு ஏன் பொருளாதார சேதத்தை உண்டாக்குற இந்த முடிவுக்கு நபி ஸல்லல்லாஹு வந்தாங்கண்டா, மக்கா குறைஷி காஃபிர்கள் பெரும் பெரும் வியாபாரிகளா இருந்தாங்க. ஒரு சேதத்தை உண்டாக்கணும் அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த படையை அனுப்புறாங்க. அதே கட்டம் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு நாங்க வந்ததன் அடிப்படை நோக்கமே மக்கா குறைஷி காஃபிர்கள் தொல்லை தாங்க இயலாம தான் வந்திருக்கு. அதே கட்டம் அவங்க மதீனாவுக்கு தாக்குற அளவுக்கு அவங்க உள்ளத்துல துணிவு வந்துடப்படா, இதுக்கு நாங்க இடம் வைக்கப்படும். இந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை அனுப்பினாங்க. பொதுவா இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போன அதே வருஷம் 9ஆம் மாசம் ஒரு படை சாச்சார தலைமையில, அடுத்த 10வது மாசம் ஒரு படை. ஹிஜ்ரத் போன அதே வருஷம் 3 படை பிரிவுகளை அனுப்பி வச்சாங்க. 3லயும் ஸல்லல்லாஹு கலந்து கொள்ளல. அதுக்கு பின்னால் ஹிஜ்ரத் 2வது வருஷம் அபுவா என்ற இடத்துக்கு ஒரு படை, 3ஆம் மாசம் ரபியுல் அவ்வல் மாதம் ஆரம்பத்துல புவாத் என்ற இடத்துக்கு, ரபியுல் அவ்வல் பிந்தின பகுதியில சஃபவான் என்ற இடத்துக்கு, இப்படி அதுக்கு 30 ஒட்டகமும் சேர்ந்து இந்த படையை எடுத்துட்டு இதுக்கு நபி அவங்க யாரையும் பொறுப்பாக்கல, அவங்க தான் பொறுப்பா இருந்தாங்க. அந்த படைக்கு அவங்க பொறுப்பா இருந்து இந்த படையை எடுத்துட்டு துல் உஷைரா என்ற இடத்தை நோக்கி நகர்ந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவா ஸல்லல்லாஹு மதீனாவில் இருக்கிற காலம் எல்லாம் முழு மதீனாவோட கொண்ட்ரோலும் நிர்வாகமும் ஸல்லல்லாஹு அலைஹி பொறுப்பு. அபூ சலமத் இப்னு அப்துல் அஸத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லப்படக்கூடிய சஹாபியை மதீனாவுக்கு பொறுப்பாக்கினாங்க. பொதுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பயும் பெரும் பெரும் படைகள் அனுப்பினாலும் தான், சிறு சிறு படை குழுக்கள் அனுப்பி வச்சாலும் தான் அந்த படைக்கு பொதுவான வெள்ளக்கொடி ஒன்றை தயார் செஞ்சு பொருத்தமான சஹாபிட கையில கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில இந்த படைக்கு பொதுவான ஒரு வெள்ளக்கொடியை தயார் செஞ்சு தன்னை சாச்சா ஹம்சாராவோட கையில கொடுத்து இந்த படையை எடுத்துட்டு ஸல்லல்லாஹு துல் உஷைரா என்ற இடத்தை நோக்கி போறாங்க. ஏன் துல் உஷைரா என்ற இடத்தை நோக்கி போனாங்கண்டா, நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுல 53 வருஷம் பிறந்து வளர்ந்தது. மக்கா வாசிகள், மக்கா குறைஷி காஃபிர்கள் பெரும் பெரும் வியாபாரிகள். ஸல்லல்லாஹு அவங்களுக்கு நல்லா தெரியும் மக்கா குறைஷியர்கள் எந்தெந்த காலத்துல எந்தெந்த நாட்டோட வியாபார தொடர்பு வச்சிருந்தாங்க. இது சொல்லாங்க நல்லா தெரியும். ஏன்னா அவங்க மக்காவுல பிறந்து வளர்ந்தது நல்லா தெரியும். அந்த அடிப்படையில் மக்கா குறைஷி காஃபிர்களுக்கு வருடத்துல 2 மிக பிரதானமான 2 பயணம் இருந்துச்சு. வெளிநாட்டு பயணம், வியாபார பயணம். அதுல ஒன்றுதான் கோடைகால பயணம். மக்காவில இருந்து அந்த கோடைகால பயணம் ஷாம் நாட்டுக்கு இருக்கும், சிரியா நாட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி குளிர்காலம் மாரிகால பயணம் ஒன்று இருந்துச்சு, அது மக்காவில இருந்து யமன் நாட்டுக்கு போவாங்க. இந்த 2 பயணத்தை பத்தி அல்லாஹ் குர்ஆன்லயே பேசுறான். லீலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதா வஸ்ஸைஃப். மாரிகால பயணம், கோடைகால பயணம் அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே பேசுறான். அப்ப சொல்லாங்களே நல்லா தெரியும். எப்ப 6வது மாதம் வந்துருமோ, ஒவ்வொரு வருடமும் 6ஆம் மாதம் மக்கா குறைஷி காஃபிர்கள் தன் வியாபார பயணத்தை ஷாம் நாட்டோட சிரியா நாட்டோட அந்த கோடைகால பயணத்துடைய ஆரம்பம் நபி அவங்க நல்லா விளங்கி வச்சிருந்தாங்க. அதனால சொல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும் 6ஆம் மாதம் ஆரம்பத்துல மக்காவிலிருந்து வியாபாரப்பட வெளியாகும். இந்த வெளியாகி வார வியாபாரப்படையை எதிர்கொண்டு தாக்கி பொருளாதாரத்துக்கு சேதத்தை உண்டாக்குற அந்த சிந்தனையில சொல்ல 150 சஹாபாக்கள் கொண்ட படையோட 5ஆம் மாச கடைசிலேயே அந்த துல் உஷைரா இடத்தை நோக்கி போறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி அந்த இடத்தை போய் அடையிறாங்க. அல்லாஹ்வோட ஏற்பாடு. சஹாபாக்கள் அந்த இடத்தை போய் அடையிறதுக்கு முன்னால ஒரு சில தினங்களுக்கு முன்னால அந்த இடத்தை தாண்டி அந்த மக்கா குறைஷி கபர வியாபாரப்பட தாண்டி பெய்த்துட்டாங்க. சந்தர்ப்பம் நழுவ விடப்பட்டது. தேடி போனாலும் சந்தர்ப்பம் நழுவ விடப்பட்டது. அவங்க முந்தி போய் சேர்ந்துட்டாங்க, பெய்த்துட்டாங்க, அந்த இடத்தை தாண்டி பெய்த்துட்டாங்க. என்றாலும் சொல்லலாம் ஒரு கவலை. ஆனா மறுபக்கம் ஒரு தைரியம் இருந்தது. மக்கா குறைஷி காபிர்கள் அந்த இடத்தை தாண்டி போனாலும் திரும்பி வரக்கூடிய நேரத்துல அந்த படையை தாக்கலாம்னு தைரியம் இருந்தது. ஏன்னா அது வரைக்கும் திரும்பி வரும் மக்காவுக்கும் ஷாமுக்கும் மத்தியில் உள்ள பிரதான பாதை அந்த பாதை மட்டும்தான் இருந்தது. அதனால இப்ப போனாலும் அவங்க திரும்பி வரக்குள்ள இதே பாதையால வரணும். வார நேரத்திலேயாவது அவங்களை தாக்கி சேதத்தை உண்டாக்கலாம். இந்த தைரியம் இருந்தது. அதே கட்டம் மக்கா குறைஷிகள் பொதுவா ஷாம் நாட்டுக்குரிய வியாபார பயணம் பூர்த்தியான 3 மாதம் மேற்கொள்வாங்க. 6ஆம் மாதம் ஆரம்பத்துல போனா 9ஆம் மாசம் ஆரம்பத்துல எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில 9ஆம் மாதம் அதான் இஸ்லாத்துல ரமதானுடைய மாதம். 9ஆம் மாதம் பிறக்குது. இப்ப மக்கா குறைஷி காபிர்கள் ஷாம் நாட்டிலிருந்து மக்காவை நோக்கி திரும்பி வார காலம் நெருங்குது. உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முக்கிய இருந்த 2 முக்கியமான சஹாபாக்கள் ஹஜ்ரத் தல்ஹா இப்னு உபைதில்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு நீங்க 2 பேரும் அவசரமா போய் அந்த மக்காவுல ஷாம்ல இருந்து சிரியா நாட்டில இருந்து மக்காவை நோக்கி வரக்கூடிய அந்த வியாபார பயணம் சம்பந்தமா பட சம்பந்தமா முழு தகவலை திரட்டி அவசரம் ரெடியா பாத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க? அந்த வியாபார பட சம்பந்தமான தகவலை எடுக்கிறதுக்கு இருக்காங்க. அங்க அவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாவோ பார்த்தா வளமைக்கு மாத்தமா மிக பிரமாண்டமான ஒரு வியாபார படம் வந்துகிட்டு சாதாரண படம் அல்லது சுமார் 50,000 தங்க நாணய பெறுமதியா ஜகாத் வாஜிப். 20 தங்க காசுடைய தற்போதைய பெறுமதி கிட்டத்தட்ட 20 லட்சம். 20 லட்சம். இது சொத்துகள் சுமந்த 1000 ஒட்டகம் வருவது. 1000 ஒட்டகம் ஃபுல்லா பொருளாதார சாமான் பொருட்கள். எம்மட இந்த காலத்துல சொல்றோம்னா கிட்டத்தட்ட 1000 லொரி ஃபுல்லா சாமான் வருவது. ஆரம்ப காலத்துல இப்ப ஒரு லொரி பூர்த்தியா ஏத்துற சாமான் அளவுக்கு ஒரு ஒட்டகத்துல சாமான் ஏத்துவாங்க. ஒட்டகத்துக்கு பேரே பாலைவன கப்பல் தான் சொல்றோம். அவ்வளவு சாமான் ஏத்து ஒட்டகம். கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் 50,000 தங்க நாணய பெறுமதியான சொத்துகள் சுமந்த 1000 ஒட்டகம் அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடிய மக்கா குறைஷி தலைவன் தலைமையில வெறும் 40 பேர் பாதுகாப்போட வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த தகவலை 2 சஹாபாக்களும் அவசரமா மதீனாவுக்கு அறிவிச்சாங்க. உடனே ஸல்லல்லாஹு பார்த்தாங்க, அழகான அரிய சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு. உடனே மதீனாவுல சஹாபாக்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிஹி ஈர் குரைஷ் ஃபீஹா அம்வாலுஹும் ஃபக்ருஜு இலைஹா லஅல்லல்லாஹு யன்ஃபலிகுஹா. இதோ மக்கா வாசிகள் வியாபார பட வந்துகிட்டு இருக்கு. அதுலதான் அவங்களோட முழு பொருளாதாரமும் தங்கி இருக்கு. ஃபக்ருஜு இலைஹா, அவசரமா வெளியாகுங்க. லஅல்லல்லாஹ யன்ஃபலிகுஹா, சில வேளை அந்த முழு சொத்தையும் அல்லாஹ் உங்கள் கரங்களில் தரக்கூடும். அல்லாஹ் நாடிட்டு அவங்களுக்கு கிடைச்சிரும். அதனால அவசரமா வெளியாகுங்கன்றாங்க. ஆனா ஸல்லல்லாஹு யாரையும் வற்புறுத்தல, நிர்பந்திக்கல. கட்டாயம் வரத்தான் வேணும்னு நிர்பந்திக்கல. ஏன் கட்டாயம் வரத்தான் வேணும்னு நிர்பந்திக்கலண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட விளங்கி இருந்தாங்க, இது வளமையான பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதல் தான் நினைச்சாங்களே தவிர இது பத்ருடைய யுத்தமா மாறும் நபி ஸல்லல்லாஹு அவங்க கூட நினைச்சிருக்கல. அதனால ஸல்லல்லாஹு யாரையும் நிர்பந்திக்கல. அந்த அடிப்படையில மிக முக்கியமான சில சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற சில முக்கியமான சஹாபாக்கள் பத்ர் யுத்தத்துல கலந்து கொள்ளல. ஏன்? அவங்களும் நினைச்சாங்க இது வளமையான பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதல் தான் நினைச்சாங்களே தவிர இது பத்ர் யுத்தமா மாறும் அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்புக்கு சுமார் 313 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. 313 பேர்ல மக்காவுல பிறந்து வளர்ந்து ஹிஜ்ரத் போன 82 முஹாஜிர் சஹாபாக்களும் மதீனாவுல பிறந்து வளர்ந்த 231 மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள்.
பொதுவா மதீனாவுல ரெண்டு மிகப்பெரிய கோத்திரம் இருந்துச்சு. ஹஸரஜ் அவுஸ் கோத்திரம் ரெண்டு மிக பிரதானமான ரெண்டு கோத்திரம். அதுல ஆகப்பெரிய கோத்திரம் ஹஸரஜ் கோத்திரம் தான். இந்த ஹஸரஜ் கோத்திரத்தை சேர்ந்த 170 சஹாபாக்களும் அவுஸ் கோத்திரத்தை சேர்ந்த 61 சஹாபாக்களுமாக மொத்தமா 231 மதீனத்து சஹாபாக்கள், மக்கத்து சஹாபாக்கள் 82 பேரு, ஒட்டு மொத்தமா 313 சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த 313 சஹாபாக்களும் சேர்ந்தது 2 குதிரை தான் சேர்ந்துச்சு. ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அவங்களுக்கு சொந்தமான ஒரு குதிரை, அடுத்து ஹதரத் மிக்தாத் இப்னு அம்ர் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபிக்கு சொந்தமான இன்னொரு குதிரை. அதே கட்ட முழு படைக்கு வெறும் 70 ஒட்டகம் தான் சேர்ந்துச்சு. ஒரு ஒட்டகத்துல 3 பேரு 4 பேரு மாறி மாறி பயணம் போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கூட அவங்க போன ஒட்டகத்துல அவங்களும் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹும் மர்சத் இப்னு அபி மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு சொல்லப்படுகிற 3 பேரும் மாறி மாறி அவங்களோட ஒட்டகத்துல பயணம் போனாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு சஹாபாக்களும் பத்ருக்களம் வரும் வரைக்கும் 3 பேரு 4 பேரு மாறி மாறி ஒரு ஒட்டகத்துல பயணம் செஞ்சு போனாங்க. இவ்வளவுதான் சஹாபாக்களுக்குரிய பொருளாதார ஏற்பாடு இருந்துச்சு. ஆட்பலம் இருக்கல, ஆயுத பலம் இல்ல, வாகன பலம் இல்ல, பொருளாதார ஏற்பாடு எதுவும் இல்ல. இந்த படையை எடுத்துக்கிட்டு தான் ஸல்லல்லாஹு இப்ப மதீனா விட்டு வெளியாக போறாங்க. இப்ப ஸல்லல்லாஹு மதீனா விட்டு வெளியாகிறதுக்கு முன்னால தற்காலிகமா மதீனாக்கு ஒரு ஆளை பொறுப்பாக்கணும். திரும்பி வரும் வரைக்கும் கண் பார்வையற்ற சஹாபி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா இவரைத்தான் மதீனாக்கு பொறுப்பாக்கினாங்க. பொறுப்பாக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வளமையா ஒரு பொதுவான வெள்ளக்கொடியை தயார் செய்யறவங்க இந்த படைக்கு மட்டும் 3 கொடியை தயார் செஞ்சாங்க. அதுல ஒன்று பொதுவான வெள்ளக்கொடியும் 2 கருப்பு கொடியும் தயார் செஞ்சாங்க. பொதுவான வெள்ளக்கொடியை தயார் செஞ்சு அதுதான் முழு படைக்குமான பொதுவான கொடியா இருந்துச்சு. இந்த வெள்ளக்கொடியை தயார் செஞ்சு செல்வந்தர் வீட்டு குழந்தை சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட ஹதரத் முஸ்அப் இப்னு உமைர் அல் அப்தரி ரலியல்லாஹு தஆலா கோடீஸ்வர பரம்பரையில பிறந்து வளர்ந்தவர், மக்கத்து வாலிபனவர். இளம் வயசிலேயே முழு சொத்து சுகங்களையும் பிரிஞ்சு எனக்கு சொத்து பெருசு இல்ல தீன் பெருசு, இஸ்லாம் பெருசு என்று சொல்லி இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சி தன் முழு வாலிபத்தை தீனுக்கு அர்ப்பணிச்ச சஹாபி. கட்டாயம் வரலாறு பிரட்டப்பட வேண்டிய சஹாபாக்களுக்குள்ள ஒரு முக்கியமான சஹாபி அவர். வெறும் 40 வயசுல உஹது களத்துல 2 கையும் இல்லாம கபருக்கு போன சஹாபி. இந்த சஹாபிட கையில ஸல்லல்லாஹு பொதுவான வெள்ள கொடியை தயார் செஞ்சு அந்த சஹாபிட கரத்துல கொடுத்தாங்க. அதே கட்ட 2 கருப்பு கொடியை தயார் செஞ்சு 82 மக்கத்து முஹாஜிர் சஹாபாக்கள் சார்பா ஒரு கருப்பு கொடியை ஹதரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க கரத்துல கொடுத்தாங்க. அடுத்த 231 மதீனத்து சஹாபாக்கள் சார்பா மத்த கருப்பு கொடியை தயார் செஞ்சு மதீனா கோத்திர தலைவர் ஹதரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு இவங்களோட கையில அடுத்த கருப்பு கொடியை கொடுத்தாங்க. கொடுத்துவிட்டு சொல்லலாம் இப்ப படைய அணிவகித்தாங்க. வலது பக்க அணிக்கு ஒரு குதிரைக்கு சொந்தக்காரராகிய ஹதரத் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு இவங்களை பொறுப்பாக்கினாங்க. இடது பக்க அணிக்கு அடுத்த குதிரைக்கு சொந்தக்காரராகிய ஹதரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு இவங்களை பொறுப்பாக்கினாங்க. படட பின்பகுதிக்கு ஹதரத் கைஸ் இப்னு அபி ஸஅஸா ரலியல்லாஹு சொல்லப்படக்கூடிய சஹாபியை பின்பகுதிக்கு பொறுப்பாக்கிட்டு பொதுவான படையுடைய தலைமைத்துவ பொறுப்பை தன்னை பொறுப்புல வச்சுட்டு இப்ப எல்லாம் மதீனா விட்டு வெளியாகிறாங்க. வெளியாக எங்க போறாங்க? பத்ருக்களத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம், சஃப்ரா என்று பேருள்ள ஒரு கிராமம். இந்த கிராமத்துக்கு தான் சஹாபாக்களை கொண்டு போய் அங்கதான் நிறுத்தி அங்கிருந்து தான் அபூ சுஃபியான தலைமையில அந்த வியாபாரப்படை ஷாம்ல இருந்து மக்காவை நோக்கி வரக்கூடிய அந்த பிரமாண்டமான வியாபாரப்படையை எதிர்கொண்டு தாக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த சஃப்ராண்ட கிராமம் பத்ருக்களத்துக்கு பக்கத்தில் இருந்த கிராமம் மட்டுமில்ல, மக்காவுக்கும் ஷாம் நாட்டுக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பாதட மெயின் ரோட்ல பிரதான பாதட பக்கத்திலே இருந்த ஒரு கிராமம். அது மெயின் ரோட்டோட ஒட்டி இருந்த கிராமம். அதனாலதான் பிரதான பாதையில வர படையை தாக்குறா அதோட சேர்ந்திருக்கிற கிராமத்துல இருந்தா தான் லேசா தாக்கலாம். ஆரம்ப காலத்துல இப்ப மாதிரி பெரிய பெரிய ஏவுகணைகள் இருக்கலையே. அதனால சொல்ல அதை வச்சுதான் அந்த கிராமத்தை சஹாபாக்கள் தங்கி இருக்கிற தலமா நபி அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. இப்ப சஃப்ரான் இடத்துல எல்லாம் சஹாபாக்களை வச்சுட்டு அந்த படையை காத்துக்கிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்கால பட வழியாகி வந்துகிட்டு இருக்கு. அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் மக்கா குறைஷி தலைவர்கள் ஆகப்பெரிய தலைவர் அவரு. இவர தலைமையில பட வருவது. அந்த படைய தலைமை தாங்கி வர அபூ சுஃபியான் இருக்காரு தானே, இவர் சாதாரண மனுஷன் இல்ல, சரியான அறிவாளி, கடுமையான பெரும் நுணுக்கசாலி. அவர் நல்லா விளங்கி இருந்தாரு. இந்த மக்காவுக்கும் சிரியாவுக்கும் ஷாம் நாட்டுக்கும் இடைப்பட்ட இந்த பிரதான பாதை பல ஆபத்துகளால் சூழப்பட்டது. எந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியா, அது அபூ சுஃபியான் நல்லா விளங்கி வச்சிருந்தாரு. அதனால மிச்சம் நிதானமா அவதானமா மெல்ல மெல்ல படையெடுத்து வராரு. வழியில சந்திக்கிற ஊராக்கட்டை விசாரிச்சே வராரு. முஹம்மத் தோழர்கள் எங்கேயாவது கண்டீங்களா, ஏதாவது மனுஷன் நடமாட்டம் விளங்கினிக்கா, எங்கேயாவது ஏதாவது படைகள் தென்பட்டிக்கா, விசாரிச்சே வராரு. மெல்ல மெல்ல படையெடுத்துட்டு வராரு. மிச்சம் அவதானமா நுணுக்கமா படையெடுத்துட்டு வராரு.
படையெடுத்துட்டு வார வழியில தான் இடையில வச்சு அவருக்கு ஒரு செய்தி கிடைச்சிக்கு, முகம்மதும் தோழர்களும் வந்திருக்காங்க என்ற ஒரு தகவல் கிடைச்சிக்கு. ஆனா அது ஊர்ஜிதமான தகவல் இல்லை, உறுதியான தகவல் இல்லை. என்றாலும் அந்த செய்தி கிடைச்சத்தோட அவர் செஞ்ச முதலாவது வேலைண்டா தம்தமுன அம்ர் அல் கிஃபாரி என்று சொல்லப்படக்கூடிய காஃபிரை கூலிக்கு அமர்த்தினாரு. கூப்பிட்டு சொன்னாரு, உனக்கு நான் இவ்வளவு தொகை பணம் தருவேன், நீ எனக்கு ஒரு உதவி என்று செய்யணும். என்ன உதவி? அவசரமா மக்காவுக்கு போய் ஒரு அறிவிப்பு கொண்டு செய்யணும். ஏ மக்கா குறைஷியர்களே, உங்களுக்கும் உங்கள் பொருளாதாரத்துக்கும் மிக பெரும் ஆபத்தொன்று நேர்ந்துள்ளது. முஹம்மது தோழர்களும் உங்கள் பொருளாதாரத்தை நாசப்படுத்துவதற்காக படையோடு வந்திருக்கிறார்கள். அதனால அவசரமா உதவிப்படை போய் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று ஒரு அறிவிப்பு செய்யணும். உதவிப்படை கேட்டு காசை கொடுத்து ஆள் அனுப்பினார். ஆள் அனுப்பி போட்டு அடுத்த கட்டமா தான் வளமையா வந்த வேகத்தை விட கொஞ்சம் வேகத்தை குறைச்சாரு. இன்னும் கொஞ்சம் குறைச்சி மெல்ல மெல்ல மெதுவா விசாரிச்சு வாராரு. வழியில சந்திக்கிற ஒவ்வொரு ஆக்கட்டையும் கேட்டுக்கிட்டே வராரு. எதுவரைக்கும் வந்தாருன்னா பத்ருக்களத்துல ஒரு தொங்கல்ல செல்ல சஹாபாக்களோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பத்ருக்களத்துல அடுத்த தொங்கல் வரைக்கும் வந்துட்டாரு. பத்ருக்களம்ங்கிறது மிக பிரமாண்டமான வட்ட வழி. நிறைய நீர் தடாகங்கள், நீர் குட்டைகள் இடையிடையே நிறைய நீர் தடாகங்கள் இருந்துச்சு அந்த களத்துல. இப்பதான் ஹஜ் உம்ராக்கு போனா சவல்சால கூட்டி போய் அந்த யுத்தம் நடந்த இடத்தை காட்டுறாங்க. ஆனா இப்ப சித்தோர் இடமா தான் பத்ருக்களம் இருக்கு. வளைச்சு நிறைய கட்டடங்கள், நிறைய கடைகள், பெரிய ஒரு மஸ்ஜித் வரை கட்டப்பட்டிருக்கு. ஆரம்ப காலத்துல எந்த ஏற்பாடும் இருக்கல, பரந்த விசாலமான வட்ட வழிதான், மிக பிரமாண்டமான வட்ட வழி. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோட அந்த தொங்கல் இருக்காங்க. இந்த தொங்கல் வரும் வரைக்கும் வந்துட்டாரு. அந்த இடத்துல வந்ததோட மஜ்தி இப்னு அம்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு காஃபிரை சந்திச்சாரு. ஒரு மனுஷனை சந்திச்சு அபூ சுஃபியான் விசாரிச்சாரு, ஏதாவது படையை கண்டீங்களா, முஹம்மது தோழர்கள் கண்ணுக்கு தென்பட்டாங்களா, யாராவது மனித நடமாட்டங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிக்கா? இதை கேட்டதோட அந்த மனுஷன் சொன்னாரு, நானுண்டா எந்த படையை காணையும் இல்லை, முஹம்மதை சந்திக்க இல்லை, அவங்க தோழர்களை காணையும் இல்லை. ஆனா பக்கத்திலிருந்து ஒரு நீர் தடாகத்தை சுட்டி காட்டி சொன்னாரு, இந்த நீர் தடாகத்துல 2 பேரு அவங்களோட ஒட்டகத்துல ஏறி வந்து அவங்களோட ஒட்டகத்தை படுக்க வச்சுட்டு தோல் துருத்தில தண்ணியை நிரப்பிட்டு ஒட்டகத்தின் மேல் ஏறி சென்ற காட்சியை மட்டும் கண்டுகிட்டாரு. சுருக்கமா சொல்ல போனா 2 பேர் ஒட்டகத்துல வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னு சொன்னாரு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே அபூ சுஃபியான் செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமா? படைய அதே இடத்துல நித்தாட்டினாரு. நித்தாட்டி போட்டு தனியே போனாரு. எங்க போனாரு? ஒட்டகம் படுக்க வைக்கப்பட்ட இடத்துக்கு போனாரு. அங்க போய் பார்த்தா ஒட்டக சாணம் இருக்கு, ஒட்டக மலம் இருக்கு, ஒட்டக சாணம் இருக்கு. அவர் கம்பு தேடல்ல, தன்னை கை விரலால சாணத்தை கிளறி பார்த்தாரு. அதுக்குள்ள ஈச்சம் வித்துகள் இருந்துச்சு, ஈச்ச கொட்டைகள் இருந்துச்சு. அதுல ஒரு ஈச்சம் வித்தை எடுத்து உன்னிப்பா அவதானிச்சாரு. அவதானிச்சு போட்டு சொன்னாரு, சந்தேகமே இல்ல, இது மதீனாட ஈத்தம்பள வித்து. சுப்ஹானல்லாஹ். ஈத்தம்பள வித்த பார்த்து எந்த நாட்டு ஈத்தம்பள வித்து அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆற்றலை கொடுத்திருந்தா அபூ சுஃபியானுக்கு. அவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள மனுஷன் தான் அபூ சுஃபியான். அதனாலதான் அபூ சுஃபியான் மக்கா குறைஷி தலைவர்கள்ல ஒரு தலைவர் அல்ல, மக்கா குறைஷி தலைவர்களுக்கெல்லாம் ஆகப்பெரிய தலைவன் அவர் தான், அபூ சுஃபியான் தான். அதனாலதான் இப்ப முடிவெடுத்தாரு, இது மதீனாட ஈச்சம்பள வித்து, அதனால மதீனாவில இருந்து அந்த ஒட்டகம் வந்திருக்கி, அதனால முஹம்மது தோழர்களும் வந்துதான் இருக்காங்கன்னு முடிவெடுத்தாரு. படைய காணல, ஆனா முடிவு செஞ்சிட்டாரு படம் வந்திருக்குன்னு சொல்லி. இதுக்கு பின்னால் அபூ சுஃபியான் அந்த பிரதான பாதையில ஒரு எட்டு கூட அந்த பொருளாதார படையை நகர்த்துறதுக்கு அவர் முடிவு செய்யல. அதே இடத்துல வச்சு ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு உள் வழியூடாக, ஒரு ஷார்ட்கட் வழியால சுத்தி அப்படியே நபியவங்க சஹாபாக்கள் யாருக்கும் கண்ணுக்கு தென்படாத வகையில ஒரு ஷார்ட்கட் வழி உள் வழியாக போய் பாதுகாப்பா மக்காவுக்கு படையை கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அங்க படையை பாதுகாப்பா மக்கா கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அங்க போய் பார்த்தா ஏற்கனவே ஒரு மனுஷனை காசு கொடுத்து அனுப்பியிருந்தாரு உதவிப்பட கட்டு. அந்த மனுஷன் போய் மக்காவுல அறிவிப்பு செஞ்சதுக்குனுங்க பிரமாண்டமான ஒரு உதவிப்பட உண்டு. அபூஜஹல் தலைமையில வேறொரு வழியால வெளியாகிட்டாங்க, வேற பாதையால வெளியாகிட்டாங்க. எதுவரைக்கும் அந்த படை சுப்ஹானல்லாஹ் அந்த மனுஷன் அறிவிப்பை கேட்டு மக்கா குறைஷி காஃபிர்கள் சுமார் 1300 காஃபிர்கள் அந்த படையில இணைஞ்சு கொண்டாங்க. மக்கா குறைஷி தலைவர்கள் யாரெல்லாம் பெரும் தலைவர்கள் இனங்காணப்பட்டாங்களோ எல்லாரும் அந்த படையில இணைஞ்சு கொண்டாங்க. அபூலஹப மட்டும் தவிர, அபூலஹப் மட்டும் அவனுக்கு முக்கியமான நிர்பந்தமான ஒரு கட்டத்தால் அவனுக்கு போக கிடைக்கல. அவன் தான் போவாததுக்காக அவனுக்கு ஒரு மனுஷன் பெரிய ஒரு தொகை கடன் கொடுக்க வேண்டியது. அவனை கூப்பிட்டு சொன்னாரு, நீ எனக்கு தர வேண்டிய காசை தர தேவையில்ல, எனக்கு பகரமா இந்த படையில யுத்தத்துக்கு போயிட்டு வான்னு பிடிச்சு அனுப்பிவிட்டாரு. அந்த அடிப்படை காஃபிர்கள் ஒன்று சேர்ந்தானுகள் அபூஜஹல் தலைமையில. 1300 பேர் கொண்ட படைக்கும் 100 குதிரைகள் சேர்ந்துச்சு.
கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டகங்கள் சேர்ந்துக்கி 600 கவசாட சேர்ந்துக்கி சஹாபாக்கள் காபிர்களுக்கு 100 குதிரைகள் சேர்ந்துக்கி சஹாபாக்களுக்கு வெறும் 70 ஒட்டகம் காபிர்களுக்கு கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு ஒட்டகம் சேர்ந்துக்கி சஹாபாக்கள்கிட்ட எந்த ஆயுத பலம் இருந்தீங்க வாகன பலம் இருந்தீங்க தாராளமான பொருளாதார ஏற்பாடு இருந்தீங்க இதெல்லாத்தையும் எடுத்துட்டு தான் அபூ ஜஹல் வேறொரு வழியால உதவிப்பட கேடுதான் அபூ ஜஹல் தன்னை குறைஷி காஃபிர் அந்த படையை கொண்டு வந்து நித்தாட்டி வச்சிருந்தான். இப்ப அந்த இடத்துல நிக்கக்குள்ளதான் இஞ்சால அபூ சுஃபியான் மக்காவுக்கு வந்து பார்த்தாரு, உதவிப்பட வெளியாகிட்டு. உடனே அபூ சுஃபியான் அந்த உதவிப்படைக்கு அவசரமா ஒரு தூதொண்ட அனுப்பினார். அவர் அந்த தூதுல அந்த செய்தியில சொல்லி அனுப்பினாரு, அபூஜஹலுக்கு மண்மேட்டுக்கு கீழே வச்சு அந்த இடத்துல வச்சுதான் கிடைச்சு. உடனே செய்தி கிடைச்சதோட அபூஜஹல் முடிவெடுக்கல, மக்காவுக்கு திரும்பி போற முடிவுக்கு வரல, மாறாக மஷூரா செஞ்சான். உடனே விஷயத்தை முன் வச்சான், இப்படிதான் எங்க பொருளாதாரம் பாதுகாக்கப்பட்டுட்டு இப்ப நாங்க என்ன செய்வோம்? படையில இருந்த பெரும்பாலானக்கள் அபிப்பிராயப்பட்டாங்க, எங்கட நோக்கம் நிறைவு வச்ச கால பின் வாங்குறல்ல. இதே கட்டம் நாங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு திரும்பி போனா முஹம்மது தோழர்களுக்கு கேள்விப்பட்டா நாங்க கோழைகள் நினைச்சிருவாங்க. இன்னும் இன்னும் எங்களை தாக்க முஹம்மதுக்கும் தோழர்களுக்கு கேள்விப்படும் நாங்க இருக்கிற செய்தி அவங்களுக்கு தைரியம் இருந்தா எங்களோட யுத்தத்துக்கு வருவாங்க. அப்படி வரலையா நாங்க முடிவு செஞ்சு கொள்ளலாம், நாங்க கோழைகள் இல்ல, அவங்க தான் கோழைகள். இந்த முடிவுல தான் ஜுஹரா கோத்திர தலைவர், அவர் ஒரு நல்ல மனுஷன், அஹ்னஸ் இப்னு ஷரீக்ங்கிறவர். இவர் பார்த்தாரு, இந்த முக்கா குறைஷி காஃபிர்கள் எங்கிட்ட உதவி கேட்டது அவங்களோட பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்கு, அதனாலதான் நாங்க அவங்களுக்கு உதவிப்பட கொடுத்தோம். அதுக்கு அதை தாண்டி சண்டை பிடிக்கணும், பிரச்சனைப்படணும், இந்த தேவை எங்களுக்கு இல்ல என்று சொல்லி அவரை முடிவு செஞ்சு அவரை கூட்டத்தை சேர்ந்த 300 நபர்கள் அந்த படைக்குள்ள. இப்ப அபூஜஹல் தலைமையில 1000 காஃபிர்கள் மிஞ்சினானுகள். இந்த 1000 காஃபிர்களுக்குமான சாப்பாட்டு பொறுப்பை 9 மக்கா குறைஷி தலைவர்கள் பொறுப்படுத்தாங்க. இருக்கிற நேரத்துல தான் இப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டிக்கு அபூ சுஃபியான தலைமையில வந்து கொண்டிருந்த பொருளாதார எங்களை விட்டும் கை நழுவி பாதுகாப்பா மக்காவுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இந்த தகவல் இப்பதான் நபி உங்களுக்கு கிடைச்சிக்கு. பின்னால பெரிய ஒரு படந்து யுத்தத்துக்கு வந்திருக்கானுங்களே, இந்த செய்தி நபி உங்களுக்கு தெரியும், இது தெரியும். ஆனா எதிர்பார்த்த படம் தப்பி பெய்த்துட்டாங்கன்னு தெரியும். சரியான விடப்பட்டுச்சு. இப்ப நம்ம எவ்வளவு கவலை, இப்ப படை பெய்த்துட்டா வர என்ன மாத்து வழி ஒன்றும் இல்லை, நாங்க படையை கூட்டிட்டு மதீனாவுக்கு திரும்புறதான் வழி. இந்த முடிவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோத்திரத்தை சேர்ந்த 2 சஹாபாக்கள் ஹதரத் பஸ்பஸ் இப்னு அம்ர் அல் ஜுஹனி ரலியல்லாஹு அவங்களையும் பார்த்துட்டு வாங்களேன்னு அனுப்பினாங்க. சும்மா உணவு பார்க்க போன அந்த 2 சஹாபாக்கள் கண்ணுக்கு தான் போன வேகத்துல ஓடி வராங்க 2 பேரும். யார சூழல்லாம் பிரமாண்டமான படந்து யுத்தத்துக்கு வந்திருக்கானுகள். யார சூழல்லாம் சொல்லலாம். இதை கேள்விப்பட்டதோட சரியான இக்கட்டான ஒரு கட்டமா போயிடுச்சு. ஏன் சொன்னா யுத்தத்தின சிந்தனையில வரவே இல்லை. வலிமையான பொருளாதார சேதத்தை உண்டாக்குற தாக்குதல் அடிப்படையில மனம் தளரல.
அவசரமா சஹாபாக்கள்கிட்ட மஷூரா பண்ணினாங்க. மேல்மட்ட இராணுவ ஆலோசனை சபையை ஒன்று சேர்த்தாங்க. அதுல மிக முக்கியமான தளபதிகள், நல்ல யுத்த தந்திரம் தெரிஞ்சாக்கள், நல்ல வீர சஹாபாக்கள், ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்த மூத்த சஹாபாக்கள் எல்லாரையும் முன்னால எடுத்து தற்போதைய நிலையை முன் வச்சாங்க. சொன்னாங்க, இப்படித்தான் நாங்க வந்த நோக்கம் இந்த நோக்கம், ஆனா எங்களோட யுத்தம் செய்யறதுக்கு பெரிய ஒரு படந்து வந்திருக்கு. ஸல்லல்லாஹு தற்போதைய நிலை நாங்க மதீனாவுக்கு திரும்பி போறது நல்லமில்ல என்ற ஒரு வார்த்தையை நபி அவங்க பாவிச்சாங்க. திரும்பி நாங்க பெய்த்துட்டோம்னா நாங்கள்லாம் கோழைகள் காஃபிர்கள் நினைச்சிருவானுகள். சொல்லி போட்டு சொன்னாங்க, நாங்க திரும்பி போறது நல்லமும் இல்ல, அதே கட்டம் யுத்தம் செய்யறதுக்குரிய ஏற்பாடும் இல்ல, நீங்களே மஷூரா சொல்லுங்க. சில மஷூரா சொல்லுங்க சொன்னதோட ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு உடனே எழுப்பினாங்க. பேச்சுடைய சாராம்சம் யார சொல்லலாம், நாங்க யுத்தம் செய்வோம் சொன்னாங்க. அவங்க முடிய ஹதரத் உமர் தான் எழுப்பினாங்க. அவங்களும் சுருக்கமா 2 வார்த்தை பேசினாங்க, அழகா பேசினாங்க, தைரியமா பேசினாங்க. எதை வச்சு 2 பேரும் யுத்தம் செய்ய வேண்டும் முடிவு மஷூரா பண்ணி சொன்னாங்க. நெல்லாத்தரையும் எந்த ஏற்பாடுமே இல்ல, ஆட்பல ஆயுத பலம் எதுவும் இல்ல. முதலா யுத்த களத்துல நேருக்கு நேரா காபிர்களோட நாளைக்கு தான் யுத்தம் செய்ய போறோம். ஆனா எந்த ஏற்பாடும் இல்ல. இவ்வளவு காலம் தாக்கினதான் இறங்கி தாக்க போறோம், ஆனா எந்த ஏற்பாடும் இல்ல. ஆனா மஷூரா சொல்றாங்க யுத்தம் செய்யும். யார சொல்லலாம், எதை வச்சு சொல்லிருப்பாங்க? உண்மையாகவே சஹாபாக்கள் எந்த சஹாபிட வரலாறு பிரட்டினாலும் இன்னைக்கு நாங்க உலகத்துல நம்பி வாழ்ற மாதிரி பணத்தை நம்பியோ, பட்டத்தை நம்பியோ, பதவியை நம்பியோ, ஆட்சி அதிகாரத்தை நம்பியோ, சொத்து செல்வத்தை நம்பியோ உலகத்துல வாழ்ந்த கூட்டம் இல்ல சஹாபாக்கள். படைச்ச ரப்ப மட்டும் நம்பி உலகத்துல நடமாடிய ஒரு கூட்டம் தான் சஹாபாக்கள். அவங்க விளங்கினாங்க, ரப்புடைய தீனுக்கு வெளியாகக்குள்ள, இஸ்லாத்தை பாதுகாக்க வெளியாகக்குள்ள நிச்சயமா சத்தியமா ரப்ப எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் நிச்சயமா எங்களுக்கு உதவி செய்வான் நம்பிக்கையுடனே 2 பேரும் பேசினாங்க. அந்த 2 பேரோட சேர்த்து இடது பக்க அணிக்கு பொறுப்பா வந்த அந்த 2 குதிரையில ஒரு குதிரைக்கு சொந்தக்கார சஹாபியான ஹதரத் மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு இவங்களும் எழும்பி சுருக்கமா 2 வார்த்தை பேசினாங்க. அவங்களோட பேச்சிட இடையில لا نقول لك كما قالت بنو إسرائيل لموسى اذهب أنت وربك فقاتلا إنا هاهنا قاعدون. يا رسول الله حضرت மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து அவங்களோட கூட்டமாகிய யூதர்கள் இஸ்ரேல் காரர்கள் சொன்ன மாதிரி நாங்க உங்களுக்கு சொல்ல மாட்டோம் யா ரசூலல்லாஹ். அவனுகள் சொன்னான மூசா அலைஹிஸ்ஸலாம் யுத்தத்துக்கு கூப்பிட்ட நேரத்துல, அவங்கள யுத்தத்துல கலந்து கொள்றதுக்கு கூப்பிட்ட நேரத்துல, மூசாவே நீங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள விட்டு இவங்க ஒதுங்கின மாதிரி நாங்க உங்களை விட்டு ஒதுங்க மாட்டோம் யா ரசூலல்லாஹ். மாறாக இதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா மஅகுமா முகாத்திலூன். நீங்களும் ரப்பும் தைரியமா யுத்தத்துக்கு ரெடியாகுங்க யா ரசூலல்லாஹ், உங்க இருவருடன் சேர்த்து நாங்களும் தயாராக இருக்கிறோம்னு தைரியமான ஒரு பேச்சு பேசினாங்க. சொல்லாங்கள உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வந்தீங்க அந்த சஹாபியோட பேச்சை கேட்டு. என்றாலும் உள்ளத்துல மறுபக்கம் ஒரு கவலையும் இருந்துச்சு. இருந்து நீங்க எங்கள்கிட்ட கேட்காமலே தீனுக்கு எடுத்து செலவழிக்கணும். அதனால எங்கட 231 மதீனா போர்டர் பர்குல் கிமாத் என்ற இடம் வரைக்கும் தரை மார்க்கமா எங்களை யுத்தம் அனைவரும் குதிக்க தயாரா இருக்கும் யா ரசூலல்லாஹ், தைரியமா முடிவெடுங்க. சரியா சொன்னார் அந்த மனுஷன், சட்டி போட்டு சொன்னார். அதே மாதிரி அந்த படை இப்ப நிக்கும் சொன்னாரு. சரியா தான் சொல்லி போட்டு ஒரு பொய் கூட பேசாத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
குறைஷ் என்ற முழு பட சம்பந்தமான முழு தகவலையும் தட்ட தெளிவா அந்த ரெண்டு வாரிசுகளை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. குடும்பத்துல வறிய குடும்பத்துல பிறந்து வளர்ந்த அபூஜஹல் இப்னு ஹிஷாம் வந்திருக்கான், உமையத் இப்னு கலஃப் வந்திருக்கான். பார்த்து சொன்னாங்க ஹாதிஹி மக்கத்து கத் அல் சொல்லி போட்டு இந்த எல்லா தகவலையும் எடுத்து முடியுது. சூரியன் மறைந்து எங்களை வழி நடத்துறதுக்கு உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு கூடாரத்தோட அடிக்க மறதியா இருக்கீங்க, நாங்க மறதியா இருக்கீங்களா ஸல்லல்லாஹு பாடத்தை விளங்கப்படுத்துறாங்க. அல்லாஹ் உன்னை மட்டும் நம்பி فلا تعبد في الارض ابدا. يا الله நாளை யுத்தத்தில் هذا جبريل آخذ بعنان فرسه يقوده. புழுதி படிஞ்சிருக்கி யுத்த களத்துல மட்டும் போதுமே. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரபிஆட ரெண்டு மிகப்பெரிய வீர காஃபிர்கள், மக்கா குறைஷ் தலைவர். ஒரு நானாவும் தம்பியும் எழுப்பினாங்க. முஆத், அவுஃப் இப்னுல் ஹாரிஸ், பத்ர் யுத்த கதாநாயகனே அவங்க தான், ஹம்ஸா தான். அதே மாதிரி இப்ப நாங்களும் உள்ளத்துல ஒரு முடிவு எடுக்கணும். எங்களுக்கு உதவி செஞ்ச யாரை சொல்லவங்க எந்த யுத்தத்தை பிரட்டி பார்த்தாலும் ஒரு ஆரம்ப பாடம் ஒன்றை நீங்க பாப்பீங்க. எப்பயும் சஹாபாக்கள் பட சாதாரண படையா இருக்கும், ஆட்பட குறைஞ்சிருக்கும், காவிரி பெரும் கூட்டம் வந்திருப்பாங்க எந்த யுத்தத்திலையும். ஆனா நபி அவங்க யுத்தம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சஹாபாக்கள உணர்வுகளை தூண்டுவாங்க, எப்பயும் உற்சாகப்படுத்துவாங்க யுத்த ஆரம்பத்துல. அந்த அடிப்படையில பத்ர் களத்துக்கு யுத்தம் ஆரம்பிக்க சஹாபாக்களை உற்சாகப்படுத்துறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? கூமு இலா ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து. 7 வானம் 7 பூமியில அளவுக்கு அகலமான சொர்க்கம். சொர்க்கத்துடைய அகலம் 7 வானம் 7 பூமியில அளவு. இந்த சொர்க்கத்தின் பக்கம் எழும்பிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விஞ்ஞானம் கொடி கட்டி பறக்கிற காலம், ஆராய்ச்சியில் அவ்வளவு மேலோங்கி இருக்கு. ஆனா இதுவரைக்கும் எந்த விஞ்ஞானி முதல் வானத்துக்கு பூமிக்கு இடப்பட்ட தூரத்தை இன்னும் கண்டுபிடிக்கல, கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கலா. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க. முதல் வானம் ஒன்றை இல்லைன்ற முடிவில் இருக்காங்க. ஏன்னா ஆராய்ச்சிக்கு படுவதில்லை. ரப்பு சொல்றான் ஒன்று இல்லை வாப்பா, தட்டா 7 வானத்தை படைச்சு வச்சிருக்கீங்க. எவ்வளவு பிரமாண்டமான தொலை தூரத்தில் இருக்குது. 7 வானம் 7 பூமியின் அளவுக்கு சொர்க்கத்திலே அகலம்டா, அகலம் பெருசா இருக்கிறியா நீளம் பெருசா இருக்கிறியா? அப்ப நீளம் எவ்வளவு பெருசா இருக்கு யோசிச்சு பாருங்க. இவ்வளவு பிரமாண்டமான சொர்க்கமா? சொன்னத்தோட ஒரு மதீனத்து சஹாபி ஒரு ஆள் சஹாபாக்களை படைக்கிற நபி சொன்ன வார்த்தையை கேட்டு அவர் அறியாமலே ஆஹாண்டாரு, பஹித்தாரு, ஆஹாண்டாரு. அவர் அறியாமலே ஆஹாண்டு சொல்லிட்டாரு. கேட்டாங்க மா யஹ்மிலுக அலா கௌலிக பஹின் பஹின், ஏன் நீங்க ஆஹாண்டு சொன்னீங்க, ஏன் சொன்னீங்கன்னு கேட்டாரு. யார சொல்ல இவ்வளவு பெரிய சொர்க்கமா, இது எனக்கு வேணும் யார சொல்லலாம்ட்டாரு. சஹாபாக்கள பார்வையெல்லாம் இருந்தாங்க. உலகத்துல எப்படி நாங்க வாழுவோம், ஆனா சொர்க்கத்துல நாங்க அனுபவிக்கிறோம்.
பார்வையெல்லாம் சொர்க்கமா இருந்துச்சு சஹாபாக்கள், முயற்சி எல்லாம் மௌத்தா இருந்துச்சு. இதான் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்கள் சாராம்சம். எந்த சஹாபில வரலாறு பேசுறோம்? துன்யாவை சிம்பிள் ஆக்கினாங்க, உலகத்திலே ஏமாற்றத்தை விட்டு பாதுகாப்போட வாழ்ந்தாங்க. ஆனா நிரந்தரமான வாழ்க்கைக்கு வாழ்க்கையை தயாரிப்பு செஞ்சாங்க. சொன்னத்தோட பார்வை சொர்க்கத்துக்கு போய் இவ்வளவு பெரிய சொர்க்கமா எனக்கு வேறு யார சொல்லலாம்? ஒரு 3 மாடி வீடு கட்டித்தார உலகத்துல இல்ல, அதெல்லாம் தேவையில்ல. ஏசி வாகனம் எல்லாம் தேவையில்ல. எனக்கு அது இருக்கிறத குத்தமில்லை. நான் சுருக்கமா சஹாபாக்கள் உள்ளத்துல துன்யாட ஆசைக்கு இடமே இருக்கல. எல்லாம் உள்ளத்துல நிறைஞ்சிருந்தது ஆகிரத் தான், ரப்புடைய சந்திப்பு, சொர்க்கத்துடைய இன்பங்கள். அதனால ஆகாண்டாரு. எனக்கு வேணும் யார சொல்லலாம் சொன்னாங்க. உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். அந்த அடிப்படையில பத்ர் யுத்தத்துல முதலாவது ஷஹீதாக்கப்பட்ட சஹாபி அவர்தான். சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. இதுக்கு பின்னால யுத்தம் ஆரம்பிச்சுக்கு. கண்ணியமானவர்களே, சுருக்கமா இருக்கிறத நான் சொல்லி முடிச்சு கொள்றேன். பத்ர் யுத்தத்துடைய சுருக்கம், யுத்தம் ஆரம்பிச்சு மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் கொடுத்தான். அதுல மலக்குமார்கள பங்களிப்பு மிச்சம் நிறைய பங்களிப்பா இருந்துச்சு. சஹாபாக்களுக்கு பெரிய உதவியா யுத்த காலத்துல மலக்குமார்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு உதவினா சஹாபாக்களை சொல்றாங்க, காபிர்களை வெட்டுறதுக்கு சஹாபாக்கள் திரட்டி போவாங்க. வாழை தூக்குறதுக்கு முன்னால காபிர தலையை பார்க்க இயலாம போயிட்டு, தலை இல்லை, மலக்குமார்கள் வேலை நிறைய அப்படிதான். வெட்டுறதுக்கு போனா அதுக்கு முன்னால அவன் வட்டி படியை உளுந்து கிடப்பான். சஹாபாக்கள் கண்டுடாக. அது மாதிரி அப்பாஸ் ரலியல்லாஹு அந்த காஃபிர்கள் தரப்புல கைதியா பிடிபட்டாங்க. பிடிச்ச சஹாபி அபுல் யுசுர் சொல்லப்படக்கூடிய ஒரு சாதாரண சஹாபி ரலியல்லாஹு. இவர் நபி அவங்கள்ட்ட சொன்னார், யா ரசூலுல்லாஹ், உங்களோட அவர் கைதி அப்பாஸ் அவங்களை பக்கத்துல வச்சுட்டு பேசினாரு. உங்களோட சாச்சா அப்பாஸ் அவங்கள நான் தான் கைதியா பிடிச்சது யா ரசூலுல்லாஹ்ன்றாரு. அப்பாஸ் சொன்னார், சத்தியமா இவர் என்ன பிடிக்கல யா ரசூலுல்லாஹ்ன்றாங்க. அவர் சொன்னார், இல்லையா சத்தியமா நான் தான் பிடிச்சேன்டாங்க. அப்பா சொன்னார், சத்தியமா இவரை பிடிக்கலையா சொல்லலாம். என்ன பிடிச்சது? நல்ல அழகான முகம் படைச்ச நல்ல திடகாத்திரமான ஒரு நபர் தான் என் கையை பிடிச்சாரு, என் கையை கட்டினாரு. இவரை பிடிக்கல யார சொல்லலாம். அவர் சொன்ன, சத்தியமா நான் தான் பிடிச்சேன்டாரு. ஸல்லல்லாஹு சிரிச்சிட்டு சொன்னாங்க, லகத் அய்யதகல்லாஹு பிமலக்கின் கரீம். அபுல் யுசுர், சங்கையான மலக்கால என் சாட்சாவை நீங்க கைதியா பிடிக்கிறதுக்கு மலக் கொண்டு உதவியா வந்திருக்காருட்டாங்க. இது மாதிரி மலக்குமார்கள் நிறைய பங்களிப்பு யுத்தகலத்தில் செஞ்சாங்க. ஏதோ எல்லா பங்களிப்புட கடைசி சாராம்சம், 70 மக்கா குறைஷி காபிர்கள் கொல்லப்பட்டாங்க. 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டாங்க. சஹாபாக்கிற தரப்புல ஒரு சஹாபி கூட காபிர்கள் கையில கைதியா பிடிபடல. மாத்தமா வெறும் 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுல 6 சஹாபாக்கள் மக்காவை சேர்ந்த முஹாஜிர் சஹாபாக்கள், 8 சஹாபாக்கள் மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபாக்கள். வெறும் 14 சஹாபாக்கள் தான் ஷஹீதாக்கப்பட்டாங்க. கண்ணியமானவர்களே, இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சுருக்கம். இதுதான். என்றாலும் நாங்க விளங்க வேண்டிய ஒரு பாடம் என்னன்னா, இதுவரைக்கும் நாங்க எல்லாம் விளங்கி வச்சிருக்கோம், பத்ர் யுத்தம் தான் இஸ்லாத்துக்கும் குஃபருக்கும் மத்தியில் நடந்த மிக பிரதானமான முதலாவது யுத்தம். உண்மையும் அதுதான். குஃபருக்கும் இஸ்லாத்துக்கும் நடந்த முதல் யுத்தம், இது உண்மைதான். ஆனா இதை விட ஏற்றம் என்ன தெரியுமா? குடும்பத்தார்களுடன் செய்து கொண்ட முதலாவது யுத்தம் பத்ருடைய யுத்தம். அதனால் அந்த 3 வாலிபக்குள்ள எழுப்பிட்டு போகல அந்த 3 தலைவர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க தேவையில்ல, எங்கட குடும்பத்துக்குள்ள எங்கட நாட்டுக்குள்ள இருந்து இஸ்லாத்துக்கு வந்த இப்ப எங்களுக்கு எதிராக இவனை கொள்ளத்தான் வந்திருக்கேன்னு சொன்னாங்க தானே. ஆட பின்னணி என்ன? குடும்பத்தார்களை கொல்றதுக்கு குடும்பம் வந்திருக்கு. சுருக்கமா சொல்ல போனா, பாப்பா முஸ்லிம்கள தரப்புல, சொந்த மகன் காபிர்கள தரப்புல, மகன் முஸ்லிம்கள தரப்புல, பெத்த பாப்பா காபிர்கள் தரப்புல, நானா இஞ்சால தம்பி அங்கால, தம்பி இஞ்சால நானா அங்கால, மாமா இஞ்சால மருமகன் அங்கால, மருமகன் இங்கால மாமா. இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சுருக்கம். ஹதரத் அபூபக்கர் சித்திக் சஹாபாக்கர் தரப்புல அவங்களோட ஒரு மகன் அப்துல் ரஹ்மான் அபூபக்கர் காபிர் தரப்புல வந்திருக்கான். அது வரைக்கும் இஸ்லாத்துக்கு வர, பத்ருக்கு பின்னாலதான் அந்த மகன் இஸ்லாத்துக்கு வந்தான். ஆனா பாப்பாக்கு எதிராக காபிர்கள் தரப்புல வந்திருக்காங்க. அபூ உபைதா பின் ஜர்ராஹ் சஹாபாக்கர் தரப்புல, பாப்பா ஆமீர் பின் ஜர்ராஹ் காபிர் தரப்புல வந்திருக்காரு. பாப்பா காபிர் தரப்புல வந்த மட்டுமில்ல, பெத்தெடுத்த மகன் தான் பாப்பாவை தன்னை கையால கொண்டாங்க யுத்தகலத்துல. காபிரான பாப்பாவை அபூ உபைதா பின் ஜர்ராஹ் தன்னை கையால கொண்டாங்க. ஏன் கொண்டாங்க? பெத்த பாப்பாவை. எனக்கு நான் பாப்பாவை இழக்க தயார், தீனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன் வாழ்க்கையில். இதை சம்பாதிக்கிறதுக்கு தான் இன்னைக்கு உலக வாழ்க்கை. இந்த தீனை சம்பாதிச்சுட்டு இந்த தீனை குடும்பத்துக்குள்ள ஒப்படைச்சிட்டு நாங்க ரப்ப போய் சந்திக்கிறோம். இதுதான் உலக வாழ்க்கையோட லட்சியமா ரப்ப எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற பாடம். கொஞ்சம் மனசுக்கு நாங்க எடுக்கிறது இதை. பெத்த பாப்பாவை கொல்ல தயார், ஆனா தீன இஸ்லாத்தை விட்டு கொடுக்க தயார் இல்லை. கொண்டாங்க. ஹதரத் ஹம்சாரா சஹாபாக்கர் தரப்புல, நானா அப்பாஸ்ரா காபிர்கள் தரப்புல, அலிரதா சஹாபாக்கர் தரப்புல, அலிரதாட மூத்த நானா அகீல் இப்னு அபீ தாலிப் காபிர் தரப்புல வந்திருக்காரு. முஸ்அப் இப்னு உமைர் சஹாபாக்கர் தரப்புல பொதுவான வெள்ளக்கொடி பிடிச்சிருக்காரு. தம்பி அபூ அஸீஸ் இப்னு உமைர் காபிர் தரப்புல பொதுவான வெள்ளக்கொடி பிடிச்சிருக்காங்க.
உமர் ரலியல்லாஹு சஹாபாக்கள் தரப்புல உமரோட தாய் மாமா உம்மாட உடன் பிறந்த சகோதரன் ஆஸ் இப்னு ஹிஷாம் காஃபிர் தரப்புல வந்திருக்காங்க. காஃபிர் தரப்புல வந்து மட்டும் இல்ல, அது உமரான் தன்னை தாய் மாமாவை தன்னை கையாலே கொண்டாங்க பத்ர் களத்துல. மாமாவை கொல்லுவன், ஆனா தீன குழி தோண்டி புதைக்க மாட்டேன். எல்லாத்தையும் தாண்டி ஸல்லல்லாஹு சஹாபாக்கள் தரப்புல நபியோட மூத்த மருமகன் காஃபிர் தரப்புல வந்திருக்காரு. சடா 2 மருமகன்மார் எங்களுக்கு தெரியும். 2வது மகள் மௌத்தாயினது, மூன்றாவது மகளை திருமணம் முடிச்ச உஸ்மான் ரலியல்லாஹு ஒரு மருமகன், கடைசி மகள் ஃபாத்திமான கணவன் அலி ரலியல்லாஹு. இந்த 2 மருமகனையும் நமக்கு தெரியும் எல்லாருக்கும். ஆனா இந்த 2க்கு முன்னால ஒரு மூத்த மகளை முடிச்சிருந்த மூத்த மருமகன் இருந்தாரு, ஜெய்னப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட கணவன் அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ் சொல்லக்கூடியவர். இவர் ஹிஜ்ரி 6ல பின்னாலதான் இஸ்லாத்துக்கு வந்தாரு. பத்ர் களத்துல மாமாக்கு எதிராக வந்திருக்காரு. சில நினைச்சும் பார்க்கல மருமகன் எனக்கு எதிராக வருவாரு, ஆனா வந்திருக்காரு. இதுதான் பத்ர் யுத்தத்துடைய சாராம்சம். 70 காபிர்கள் கொல்லப்பட்டு என்று சொன்னாலும் 70 காபிர்களும் சஹாபாக்கள் குடும்பம் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. 70 பேர் கைதியா பிடிக்கப்பட்டிருக்காங்களா? பிடிப்பட்ட 70 பேரும் சஹாபாக்கள் குடும்பம் தான். அதனால கடைசியா சொல்லலாம் 70 கைதிகளை என்ன செய்யலாம்னு கடைசியா ஒரு மஷூரா முன் வச்சாங்க. 2 பேர் தான் கேட்டாங்க. அபூபக்கர் சித்திக் கேட்டாங்க, அபூபக்கர் என்ன செய்வோம், 70 பேர் பிடிபட்டிருக்காங்க என்ன செய்வோம்? அதுக்கு பிறகு உமர் தான் கேட்டாங்க. அபூபக்கர் நிதானமான அழகான ஒரு மஷூரா சொன்னாங்க. 70 பேரை பார்த்துட்டு முடிவு செஞ்சாங்க. அபூபக்கர் மஷூரா சொன்ன, யார் சொல்லலாம், பிடிபட்ட 70 பேருக்குள்ள 3 பயங்கரமான மோசமான காபிர்கள் பிடிபட்டிருக்காங்க. யார் சொல்லலாம், நிறைய மக்கத்து வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நாங்க அனுபவிச்சிருக்கோம். அதனால அந்த 3 பேரும் இதே இடத்துல கொல்லப்படணும் யார் சொல்லலாம்னு சொன்னாங்க. சொன்னா அந்த சஹாபின் மஷூரா அபூபக்கர் மஷூரா நபியை ஏற்றுக்கொண்டு அதே இடத்துல 3 பேர் கொல்லப்பட்டார்கள். நதர் இப்னு ஹாரிஸ், துஐமத் இப்னு அதி, உக்பத் இப்னு அபி முஹைத். இந்த 3 பேரும் அதே இடத்துல கொல்லப்பட்டார்கள். 67 பேருக்குள்ள இந்த 3 பேர் அடையாளப்படுத்தினா யார சொல்லலாம், இவங்களை மன்னிச்சு விட்டுருவோம் யார சொல்லலாம், இவங்க நல்லாக்கள் யார சொல்லலாம், இவங்களை மன்னிச்சு விட்டுருவோம், அவங்க பின்னால இஸ்லாத்துக்கு வருவாங்க பெரும்பாலும் சொல்லி மன்னிப்பு கொடுத்தாங்க 3 பேருக்கு. அந்த அடிப்படையில சலாட மூத்த மருமகன் அபுல் ஆஸ் இப்னு ரபீஅ் அவரும் விடுவிக்கப்பட்டார், மன்னிப்பு கொடுக்கப்பட்டு. அடுத்தது யமாமாவுடைய மினிஸ்டர் சுமாமத் இப்னு உசால் ரலியல்லாஹு அவர் பின்னால சஹாபி தான். அவர் மதீனா டூர்ல கட்டி வைக்கப்பட்டு இஸ்லாத்துக்கு வந்த சஹாபி. அடுத்து அபு இஸ்ஸா அல் ஜுமஹி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கவிஞர். 3 பேரை மன்னிப்பு கொடுத்து எந்த பிணை தொகையும் இல்லாம விடுவிக்கப்பட்டாங்க. ஆனா தந்த மருமகன் மூத்த மருமகன் நபி ஸல்லல்லாஹு பிணை தொகை இல்லாம விடுவிக்கக்குள்ள ஒரு வாக்குண்டு எடுத்து தான் விட்டாங்க. சொன்னாங்க, மருமகன் நீங்க தான் இதுவரைக்கும் என்ன நபியா ஏற்றுக்கொள்ளல, ஆனா உங்களோட மனைவியாக என்ற மூத்த மகள் என்ன அவ நம்பி இருக்கா, என்ன ஏற்றுக்கொண்டிருக்கா, அவ இஸ்லாத்துல இருக்கா, நீங்க காஃபிரா இருக்கிறீங்க. இஸ்லாத்துல ஷரியத்துல ஒரு முஸ்லிமும் காஃபிரும் சேர்ந்து குடும்ப வாழ்க்கை நடத்த இயலாம். நீங்க மக்காவுக்கு திரும்பி போனதுக்கு பின்னால எந்த மகள் ஜெய்னபை பாதுகாப்பா மதீனாவுக்கு அனுப்பி வைப்பீங்க என்று எனக்கு வாக்கு தருவீங்கன்னா எந்த பிணைத்தொகையும் இல்லாம உங்களை நான் விடுவிக்க தயார்னு சொன்னாங்க. அவர் அந்த நிபந்தனை ஏற்றுக்கொண்டாரு. சரி, எந்த பிணைத்தொகையும் விட்டாங்க, அவர் வாக்கை நல்லா நிறைவேற்றினார். மக்காவுக்கு போய் பாதுகாப்பா மனைவியை ஒட்டகத்துல ஏற்றி கண்ணியமா பாதுகாப்பா மதீனாவுக்கு அனுப்பி வச்சுட்டாரு. அதுக்கு பின்னால ஹிஜ்ரி 4 வருஷம் பத்ர் யுத்தம் 4 வருஷத்துக்கு பின்னால அவர் இஸ்லாத்துக்கு வராரு. நபியவங்க மகளை அதே மருமகனோட இணைச்சு வச்சுட்டாங்க, அதே திருமணத்துல இணைச்சு வச்சுட்டாங்க. சரி, அந்த அடிப்படையில் 3 பேர் மன்னிப்பு கொடுக்கப்பட்டாங்க. மிச்ச 64 பேருக்கு அபூபக்கர் மஷூரா சொன்னாங்க, யார சொல்லா பிடிபட்டாக்கள் நல்ல வசதியான மக்கா வச்சு அந்த வசதியானாக்கள் பிடிபட்டிருக்கானுகள், அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு தொகை தண்டப்பணத்தை செலுத்திட்டு விடுதலை ஆகிட்டு யார சொல்லலாம். வசதி இல்ல, ஆனா நல்ல படிப்பறி உள்ளாக்கள் பிடிபட்டிருக்கானுகள். எங்கட சஹாபாக்களுக்குள்ள படிக்க வசதி இல்லாத கொஞ்சம் வாலிப பிள்ளைகளுக்கு கொஞ்ச நாளைக்கு படிச்சு கொடுத்துட்டு அவங்க விடுதலை ஆகிட்டு யார சொல்லலாம். படிப்பறியும் இல்ல வசதியும் இல்ல, ஆனா நல்ல யுத்த பயிற்சி தெரிஞ்ச வாலிபர்கள் பிடிபட்டிருக்காங்க. அவங்க எங்கட கொஞ்சம் வாலிபர்களுக்கு யுத்த பயிற்சி பழக்கி கொடுத்துட்டு அவங்க விடுதலை ஆகட்டும். இப்படி ஒரு நடுநிலையான கருத்தை முன் வச்சாங்க. இவங்களோட மஷூரா கேட்டு முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு உமர்ட்ட அடுத்த மஷூரா கேட்டாங்க. கடைசி மஷூரா உமர் உங்களோட மஷூரா எடுத்த உடனே ஹதரத் உமர் சொன்னாங்க, யார சொல்லலாம், இந்த அபூபக்கர் மஷூரா இதை ஏற்றுக்கொள்ளே, இதெல்லாம் சரிவரா யார சொல்லலாம், இந்த மஷூராவெல்லாம் சரிவராட்டாங்க. ஹதரத் உமர் தைரியமா பேசுவாங்க. சுப்ஹானல்லாஹ், தைரியமா சொன்னாங்க, யார அபூபக்கர் மஷூரா இது நல்லம் இல்லை யார சொல்ல, இதை ஏற்றுக்கொள்ளே எல்லாட்டாங்க. சில கேட்டா, அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, உங்களோட மஷூரான்னு 64 பேரையும் அதே இடத்துல உமரா பங்கு வச்சாங்க. சொன்னாங்க, யார சொல்லலாம், ஹம்சாட நானா அப்பாஸ் பிடிபட்டிருக்காரு, அப்பாஸை தூக்கி தம்பியில கையில கொடுங்க, தம்பி இதே இடத்துல நானாட கழுத்தை எடுக்கணும், நானாட கழுத்தை தம்பி எடுக்கணும். அலிட நானா அக்கையில் பிடிபட்டிருக்காரு, அக்கையில தூக்கி அலி கிட்ட கொடுங்க, அலி நானாட கழுத்தை எடுக்கணும். முஸ்அப் இப்னு உமைர் தம்பி அபு அசீஸ் பிடிபட்டிருக்கா, தம்பியை தூக்கி நானாட்ட கொடுங்க, நானா தம்பியில கழுத்தை எடுக்கணும். இதுதான் எந்த முடிவு. அப்படியே 64 பேரை பங்கு வச்சுட்டு வரக்குள்ள கடைசியா சொன்னா, யார சொல்ல இருந்தா இருக்காங்க கொஞ்சம் பேரு, இவங்கெல்லாம் எந்த குடும்பம் எனக்கிட்ட தாங்க, நான் பாத்துக்கிறேன் சொல்லி போட்டு தான் கடைசியா நபியோட கடைசி ஒரு வார்த்தை பாவிச்சாங்க. இந்த பத்ர் யுத்தத்துடைய சாராம்சமா இந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் உள்ளத்தால சுமப்போம், இதை மட்டும் எடுத்துட்டு போங்க உள்ளத்துல.
அல்லாஹ் நிச்சயமா எங்களை ஆகிரத்துடைய பயணத்தை அழகாக்கி வைப்பான். ரப்புடைய தொடர்பு சீராகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு தூணா அமையும் இன்ஷா அல்லாஹ். ஹஜ்ரத் உமர் கடைசியா பேசினாங்க, யா ரசூலல்லாஹ் எங்கட கையாலேயே எங்களோட குடும்பத்தாக்களை நாங்க கொல்லணும் ஏன் சொல்றோம் யா ரசூலல்லாஹ்? ஏன் சொல்ற தெரியுமா? நாங்க ரப்புக்கு நிரூபிக்கணும் யா ரசூலல்லாஹ், யா அல்லாஹ் உன்ட தீனுன்னு வரக்குள்ள எங்கட உள்ளத்துல எங்களுக்கு குடும்பமும் பெருசில்ல, குடும்பத்தை இழப்போம், தீனை விட்டு கொடுக்க மாட்டோம், இதை ரப்புக்கு நிரூபிக்கணும் யா ரசூலல்லாஹ். இந்த உணர்வு தான் ஒவ்வொரு சஹாபிட உள்ளத்துல இருந்த மனப்பதிவு. எதையும் இழப்போம், எதையும் விட்டு கொடுப்போம், ஆனா தீனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டோம். இதை விட்டு கொடுத்தா மறுமையில நிரந்தரமான நஷ்டம். அதனால வேளாணவர்களே, ரொம்ப அழகான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கான். பெருமதியான ரமதான் அடைஞ்சிருக்கும். வாழ்க்கையில நிறைய ரமதான் எங்களை சந்திச்சு கடந்திருக்கு. இன்னைக்கு எனக்கு 40 வயசுண்டா வாழ்க்கையில நான் 40 ரமதான சந்திச்சிருக்கேன். 50 வயசா 50 ரமதான சந்திச்சிருக்கோம். ஊராக்களை முடிவெடுக்கணும், எந்த ரமதான் என்ற வாழ்க்கை பாதையை ஆகிரத்துடைய பயணமா மாத்தி தந்திருக்கு. எந்த ரமதான் பாவத்தை விட்டு ஒதுங்கி வாழ்ற பக்குவத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. எந்த ரமதான் என்ன மஸ்ஜிதோட இணைப்பை உண்டாக்கி தந்திருக்கு. எந்த ரமதான் நம்முடைய கட்டளை பாதுகாத்து தார ரமதான்ட பாடத்தை எனக்கு சொல்லி தந்திருக்கு. குறைஞ்சது இந்த ரமதானாவது இந்த பாடத்தை எனக்கு சொல்லி தரணுமே. சென்ற ரமதான்ல நம்மளோட வீட்டுக்குள்ள நம்மட குடும்பத்துல எத்தனை பேர் இந்த ரமதான்ல கபராளிகள் அறியாங்க. அடுத்த ரமதான் எங்க ஓராளுக்கும் கிடைக்குமா இல்லையா கேள்விக்குறிதான். அப்படியான வித்தியாசமான காலத்துல வாழ்றோம். திடீர் விபத்துகள், திடீர் மரங்கள், பயங்கரமான நோய்கள், எங்க அம்மா அப்பா கேள்விப்படாத புது புது நோய்கள், மருந்து கண்டுபிடிக்கப்படாத ஆபத்தான நோய்களுக்கு மத்தியில் அல்லாஹ் கொஞ்சம் காலத்தை பிச்சையா தந்திருக்காங்க. கொஞ்சம் சந்தர்ப்பமா எடுப்போம், நாங்க ரப்புடைய தொடர்பாகுவோம், உலக வாழ்க்கை யதார்த்தத்தை விளங்குவோம், மஸ்ஜிதோட இணைவோம், ரப்புடைய நெருக்கத்தை அடைவோம், தீன குடும்பத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொடுப்போம். என்ற பிள்ளைய ஒரு பட்டதாரியா, ஒரு கோடீஸ்வரனா, பெரிய தொழில் அதிபரா பாக்குறதை விட குறைஞ்சது என்ற பிள்ளைய ஒரு தொழுகையாடியா பார்த்துட்டு நாங்க மௌத்தாகும். இந்த புள்ளதான் எனக்கு கபருக்கு துவா செய்யற புள்ள. இந்த புள்ளதான் அல் வலதுல் பாருன்னு ஷரியத் பேசிது. சாலிஹான புள்ள ஒரு தொழுகையை முடிக்காது பெத்தம்மா பாப்பாக்கு துவா செய்யாம. இப்படியான பிள்ளைகளை எங்க பிள்ளைகளை வளர்த்து வச்சுட்டு மௌத்தாகணும்னா முறையா வீட்டுக்குள்ள தீன் போகணும். அந்த அடிப்படை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் பேசின மேலான சொர்க்கத்துல குடும்பத்தோட நிம்மதியா இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. ரப்புடைய கட்டளையை பாதுகாத்து வாழக்கூடிய சந்ததிகளாக எங்க குடும்பங்கள் எல்லாம் கபூல் செஞ்சு பொருந்திக் கொள்வானாக. ரப்பு இந்த ரமலான கபூலியத்தை அடைஞ்ச நல்ல மக்களோட கூட்டத்தை நம்ம அனைவரும் எங்களை சந்ததிகள் எல்லாம் சேர்ப்பிப்பானாக. அல்லாஹ் வாழ்க்கையில கட்ட துஆக்கள் இபாதத்துகளை பொருந்தி கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.